ஓம் நம சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால பல்லாண்டு 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 காலம் வாழணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. வாழ்க 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 பல்லாண்டுகள். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. அண்ணாமலை சரோஹர. அண்ணாமலையார் தூத விருபோ சிந்தோ மத்காரியம் சதாய பிரபோ. நமச்சிவாய தத்தாவா. ஓம் நமச்சிவாய. பாட்டியம்மா. ஓம் நமச்சிவாய நமக. பாட்டியம்மா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய தாத்தா. நமச்சிவாய. வாங்க வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. அதில் சமையல் நைட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். வேறு எதுவும் அந்த ஐட்டம் கேட்டேன். டே நைட்டில் கேட்டீங்க. ஒன் டே ஃபுட்டு. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். வாழ்க பல்லாண்டுகள் வாழ்க வளமுடன். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. தக்காளி சாதம். தக்காளி மழையால போட முடியல. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. எத்தனை வேணும் தாத்தா? காது கோயிக்காத. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பாடு வேணாம். ரெண்டா? வணக்கம் சாமி. நமச்சிவாய நமக. ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று ஒன்று. என்ன தாத்தா? ஓம் நமச்சிவாய. ரெண்டு 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 தானே? ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக. இன்னொரு வெள்ளை சாதம் கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. ரெண்டா கொடுத்துரு. ரெண்டு வெள்ளை சாதமா கொடுத்துரு. நமச்சிவாய. தாத்தா நல்லா இருக்கிறியா? என்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துக்கிறா? தேம்பல். வண்டி இச்சிச்சா? வண்டு கச்சிச்சா? நமச்சிவாய. தாத்தா எத்தனை தாத்தா? ரெண்டு. நமச்சிவாய. தாத்தா காந்தி தாத்தா. ஓம் நமச்சிவாய. வெள்ளை சோறு மோர் இல்ல. மோர் இல்ல. வெள்ளை சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன். வெள்ளை சாப்பாடு காரக்குழம்பு. காந்தி தாத்தா. நமச்சிவாய. ஒண்ணு கொடு. ஒண்ணு கொடு. ரெண்டு. ரெண்டா கொடு. கொடுத்துருங்க ஒரு தாத்தாக்கு. தண்ணி மட்டும். உனக்கு எத்தனை தாத்தா? ரெண்டு. நமச்சிவாய. சரி ஓகே தரேன். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் சிறப்புடன் வாழ வேண்டும். நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்தவர் வாழ. நமச்சிவாய. நமச்சி. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நல்லா இருக்கிற ஐயா. நல்லா இருக்கிறீங்களா ஐயா?
ஓம் நமச்சிவாய. 4 நாளா பார்க்காம எனக்கு 4 நாள் இல்ல ஐயா, 2 நாள் தான் ஐயா ஆகுது. அதுக்குள்ளேயே 4 நாள்ன்றீங்க. 2 நாள் தானே வரல நானு. 4 நாள் 7 நாள் சொல்லிடுவோம். 4 நாள் 7 நாள் இல்லைங்களா? 2 நாள் தான் வரல. ஓம் நமச்சிவாய நமக. 2 நாள் தானே? 2 நாள் தானே? நேத்து பாஸ் ஆகுறதால 4 நாள் சேர்த்து சொல்லுங்க. வண்டியை பார்த்தா தான் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாவே இருக்கு. நேத்து வண்டி அனுப்பிச்சுமே இல்ல ஆட்டோல வந்துச்சு. இல்லையே. ஆட்டோ மட்டும்தான் நிறுத்திக்கிறோம். வண்டியில சின்ன சாப்பாடு அந்த தட்டுல போறது கொடுத்துருந்தாங்கிறோம். சிவா சிவா நேத்து வெரைட்டி சாப்பாடு எடுத்துன்னு வந்தாங்களா? கொடுத்தாங்களா? சரிங்க ஐயா. ஐயா. பட்டுமா? நமச்சிவாய். எத்தனை வேணும்? ஓம் நம. அண்டாவோட குத்திங்க. சரி 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 சரி. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கருவ. ஓம் நமச்சிவாய ஃபர்ஸ்டே சொன்னேனே, உங்களுக்காக டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. இந்த பக்கம் தான் கேக்குது. சரி சரி, சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கிக்கோங்க, வீண் பண்ணாதீங்க. சரி, வீண் பண்ணாதீங்க. ஓம் நமச்சிவாய். 1. ஓம் நம சிவாய நமக. 2. அன்னதானம் வரவே வராதுன்னு சொல்லி பொருளையை கிளப்பி விட்டுக்கிறாங்க பொழுது. நான் சொன்னது என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? சாப்பாடு பான்சர் இருந்தா அன்னதானம் வரும், பான்சர் இல்லைன்னா அன்னைக்கு மட்டும் வராதுன்னு சொன்னேன். ஆனா என்ன கிளப்பி விட்டுருக்காங்கன்னா ஒன் டே ஃபுட்டே வராதா இதுக்கு மேல. பாத்தீங்களா? அதுதான் பொருளை எப்படி கிளப்பிக்கிறாங்க பாரு. அதான் எனக்கு வந்தா சாப்பாடு 600 பேருக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் முடியலன்னா என்னால முடிஞ்சது எத்தான் தரேன் சாப்பாடு. இன்னொன்னு சொன்னாங்க, ஊர் ஆளுங்களுக்கு எல்லாம் பப்ளிக் எல்லாம் சேர்த்து கொடுக்குறேன்னு நாங்க மீதி எதுவும் சொல்லல. யாரு கரெக்டா? சரி இருங்க. இப்ப என்னால முடிஞ்சது எத்தனை தரேன்னு சொல்றேன்ல, என்னால முடிஞ்சது எத்தனை தரத்தை யாரு கொடுக்கறது? அவர் தான். அப்படி இல்லையா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ கொஞ்சம் ஏதோ நான் யாருன்னு அண்ணாமலையாருக்கே தெரியும். உண்மை அதான் தப்பா சொல்லு பாருங்க. அவரு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாமலையாரு கொடுத்துட்டாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பண்ற மாரி வந்து ரோட்ல போறாங்க. கேட்டா நீ என்ன சொல்ற? சாமியாருக்கு மட்டும்தாமா இல்லையா? இப்ப என்ன ஆயிப்போச்சு? எல்லாருக்கும் ஆயிப்போச்சு. எங்களுக்கும் கொடுத்த மாரி ஆச்சு, அவங்களுக்கும் ஆச்சு. பாருங்க, உதயகாரங்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டாங்க தெரியுமா? சரி சரி சாப்பிடுங்க. சரி வட்டமா? இதை தாண்டி நிறைய தானத்தை உன்னை நம்பியே நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி சரி சரிங்க வட்டமா? சரி சரிங்க ஐயா. சரி சரிங்க ஐயா. சரி வாரிசு தாத்தா வட்டமா? சரி 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 சரி. நான் சாமி எங்க கமலஹாசன் தூங்குறாரா? உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஒன் டே ஃபுட் இதுக்கு மேல வராதுன்ட்டாங்களா? என்ன உண்மையிலே வராதா? இது நாங்க ஒன் டே ஃபுட்டா வரலையே, வேற ஏதோ வந்துக்கிறோம். ஒன் டே ஃபுட்டுக்கு வந்துருக்கீங்க. வேற 4 நாள் கேட்கறேன். ஸ்பான்சர் இருக்கிற நீ தான் வருவேன்னு சொன்னா இல்லையா? ஏன்டா இங்க நீங்க சொல்லவே இல்லையா? உங்ககிட்ட சொல்லியா? நான் வெரைட்டி சாதம் வாங்கிக்கங்க 2 இரு இட்லி அவங்களுக்கு கொடுத்துறேன். இந்தாங்க போயிட்டு வாங்க, போங்க கேங்க போங்க. பார்த்து இந்த டே குட்டி பையா போயிட்டு வாடா. என்ன இட்லி என்ன சொன்னாங்க? அதான் கேட்குறேன் உங்களை. என்னன்னு சொல்கிறேன். ஸ்பான்சர் இருந்தால் தான் வருவீங்களா? சரி, ஸ்பான்சர் இல்லைன்னா நீ டெய்லியும் போட்டு அதுக்கு இப்போ உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ எங்களை விடுங்க. சரி, எங்களை விடுங்க. இங்கே இருக்கு முடியாதவங்க அங்கே இருக்காங்களா? உங்களை நம்பி இருக்காங்கல்ல? சரி, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நீங்கள் தான் செய்யணும். எப்படி கொடுத்தீங்க அதுமாரி கொடுங்க. இல்லை ஒரு சோறு கொடுங்க. இட்லி 100 ரூபாய் ஓகே, 1000 ரூபாய் ஓகே, 10,000 ரூபாய் கொஞ்சம் கடினம். சரி, 10,000 ரூபாய்க்கு மேல இன்னும் கடினம். டெய்லி அது பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. இந்த 6 மாசமும் எப்படியோ பண்ணிட்டு இருந்தா உங்களால முடிஞ்சது செஞ்சுட்டீங்க. எங்களால முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கோம். எதையுமே செய்யாமல் இல்ல. இப்ப கூட நான் தட்டுல போட்டாவது கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரு 100-200 பேராவது சாப்பிட்டு தான் இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டு தான் இருக்காங்க. எங்கேயுமே நிறுத்தல, நிறுத்தவும் இல்ல. நேத்தும் சரி முன்னாடி ஒரு 200 பேராவது எங்கேயோ யாரோ ஒரு பசி ஆத்திட்டு தான் இருக்கிறோம். ஓகேவா? நீ சொன்னல உன்னையே நம்பினவங்க அப்படின்னு அவங்களுக்கு அதுதான் நினைச்சேன். என்னடா இவரை நம்பி எத்தனை பேர் அந்த சைடு நம்ம இங்கே சாப்பிடு. சரி, அது
வேணாம் விடு எனக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் இல்ல வந்தா எடுத்துட்டு வந்து தரப்போற. இப்ப ஆக்சுவலா இன்னைக்கு அண்ணாமலையார் அன்னதானம் வந்து எடுத்துட்டு வந்து தரோம். சரி. ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து தர போறோம். இல்லன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன முடிஞ்சதோ அதை பண்ண போறோம். இல்ல அப்படின்னு நிறுத்த போறது கிடையாது. முடிஞ்சது என்னவோ பண்ணணும். முடிஞ்சது அப்படின்னா ஆளுக்கு ஒரு சாப்பாடு விடுங்க. சாப்பிடாத வயசானவங்களுக்கு 2 சாப்பாடு விடுங்க. அதுமாரி செய்யுங்க. இப்போ எப்படி லெமன் சாதம் தயிர் சாதம் கொடுக்குறீங்க? வெள்ளை சாதம் வந்து வெள்ளை சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆள் போடணும். பேக்கிங்க்கு ஆள் போடணும். பேக்கிங் எக்ஸ்ட்ரா பண்ணணும். என்ன பண்றேன், தட்டுல கொடுக்கறது வேணா ஒரு பாக்ஸ்ல போட்டு வெரைட்டி சாதம் அப்படி கொடுங்க. கொடுத்துக்கலாமா? வயசானவங்களை நம்பி வெள்ளை சாதம் நம்பி உள்ளவங்களுக்கு அவங்க உள்ள போய் விடுங்க. சரி பார்க்கலாம், யோசிக்கிறேன். உங்களால முடிஞ்ச செய்யுங்க. தரேன். நிறுத்திடாதீங்க, அவ்வளவுதான். இப்ப யாரு நிறுத்து? என்னடா எனக்கு சாப்பாடு கம்மியா இருக்கு சாமி. கடைசியில நைட்டுக்கும் பார்க்கணும். இப்போ உங்க சாப்பாடு வந்து இப்ப நான் சாப்பிட்டுப்பேன். புரியுதா? அதை நைட்டுக்கு வச்சுப்பேன். சரி புடிங்க, பார்க்கலாம். என்ன அண்ணாமலையார் விடுறாரோ அதை பண்ணலாம். சரியா? அண்ணாமலையில உரமா நீங்களாம் நினைக்கிறதான் அண்ணாமலை உரம்ட்டாரு. சரி, எனக்கு அதுதான் சந்தேகம். சரி, ஒரு சாப்பாடாச்சும் கொடுக்கலாமே. ஒரு சாப்பாடா? வெரைட்டி சாதம் கொடுத்தா வாங்கிப்பீங்களா? தக்காளி சாட்சிங்க பாரு. திரும்புங்க பாருங்க. இட்லி மணி ஐயா வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. என்னன்னா, நீங்க வெரைட்டி சாதம் கொடுங்க, ஆனா அந்த ஒரு சாப்பாடு பாக்ஸ்ல எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. உங்களோட ஸ்பான்சர் வந்தா நீங்க கொடுங்க 2 சாப்பாடு. வெரைட்டி சாதம் என்ன பண்ணணும்ன்ற? வெரைட்டி சாதம் தக்காளி சாதம் எதனா ஒண்ணு பேக் பண்ணி கொடுங்க. சரி, எத்தனை வந்து அதே போல ஆட்டோ சாதம் தக்காளி சாதம் அது மாதிரி பண்ணி கொடுங்க. தயிர் சாதம் மட்டும் கொடுக்காதீங்க. வெயில் நாளும் ரொம்ப வெயில் அடிப்போம். சரி, நான் ஆலோசனை பண்றேன், பிளான் பண்றேன். இப்போ உங்களை நம்பி அந்த பக்கம் எத்தனை பேர் வயசானவங்க இருக்கேன். இது வரைக்கும் போறீங்க. ரமணாசுரம் வரைக்கும் போறோம். அது வரைக்கும் போறீங்க. சரி, பார்க்கலாம். நடக்காத முடியாமலாம் இருக்காங்க. பார்க்கலாம், என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்றோம். சரியா? ஸ்பான்சர் வந்து 2 சாப்பாடு கொடுங்க, அவ்வளவுதான். ஸ்பான்சர் வரலாம். ஒரு வெரைட்டி சாதம் பேக் பண்ணி கொடுத்தா வாங்கிப்பீங்களா? எப்படி கொடுத்தீங்க? வெள்ளை சாதமா கொடுத்தீங்க? ஆரம்பத்தில் வெள்ளை சாதமா வெரைட்டி சாதம் கொடுத்தோம். அதே மாதிரி கொடுக்க வேண்டியது. ஸ்பான்சர் வந்து வெள்ளை சாதம் கொடுங்க. சரி, ஓகே. என்னவா? ரைட்டா? ஆலோசனை இன்னைக்கு யார் என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கோம். யார் என்னென்ன சொல்றாங்க தெரியாது. நான் அன்னைக்கு வந்தேன், சாப்பாடு வாங்குறத சாப்பாடு வாங்கிட்டு ஓடிவிட்டேன். எங்க சூரியன் இவரு ஆண்டிகா போட்டு பேசிட்டு இருந்தீங்களா? நான் பாட்ட வாங்கிட்டு போனேன். அப்புறம் இங்க வந்து சொல்றாங்க சாப்பாடு இனிமே வராது. சாப்பாடு வராது. இனிமே வராது யாருக்கிட்டயுமே சொல்லலையே. ஸ்பான்சர் வந்தா வருவேன். சரி, ஓகே, விடுங்க, பாத்துக்கலாம். சரி, பாத்துக்கலாம். எப்படி செஞ்சீங்களா அது மாதிரி. சரி, பார்க்கலாம். என்ன பண்ணணுமோ பிளான் பண்ணலாம். ராணி தானே இது பேரு? ராணி, கரெக்டா போகுது பாருமா. அந்த வரி குடுறா. வெரி குட், குட் கேர்ள். போலாம். வர அங்கே உட்காரு. எத்தனை வேணும் உங்களுக்கு? 1. உங்களுக்கு 1. தாத்தா சாப்பிட்டு எத்தனை மட்டுமா கொடுங்க. ஓம் நமச்சிவாய. வெயில் கால் வைக்க முடியலையா? ஓம் நமச்சிவாய. ஸ்பான்சர் டெய்லி வரணும் வேண்டிக்கிறியா? சரி, டெய்லி வரணும், நல்லா செய்யலாம். சரி தாத்தா, என் ஆசை தான். சரி தாத்தா, கண்டிப்பா வரும். நீ முன்ன மாதிரி இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் இருக்கிற இப்பயும். அது சொல்லு. ஏன் எழுதா பக்கம் படிக்கிறேன்? புரியல. இது எழுதாத பக்கம் எது படிக்கிற? எழுதுன பக்கம் படி. எழுதாத பக்கம் ஏன் படிக்கிற? எழுதுன பக்கம் படி. நான் சொல்லு, நீ முன்ன மாதிரி இப்படி அது மாதிரி நல்லா வரும். சரி, நல்லா வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி தாத்தா, பக்கம் நல்லா படிப்பாங்க. ஐஏஎஸ் எல்லாம் படிப்பாங்க. சரி தாத்தா. என் பையன் அவன் எனக்கு வேண்டான்ட்டான். அது பசங்க காட்டுறேன். சரி தாத்தா, ரொம்ப நன்றி. என்ன? ஓகே, சாப்பிட்டேனா? சாப்பிடுறேன். ஓம் நமச்சிவாய. என்ன தலையெல்லாம் மண்ணாக்குது? ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. இந்த அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க
ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், வேண்டிக்குங்க. வா நைனா. 2. ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. 1. நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. என்னப்பா லேட்டா உளம் தாத்தாவா? ஓஹோ, என்ன கொடுக்குறாங்க பாரு. ஏன் அங்கேயே உட்காந்துருந்தீங்க? ஏன் ஐயா அங்கேயே உட்காந்துருந்தீங்க? என்ன தாத்தா? சரி. அன்னைக்கு உக்காருன்னு சொன்னா உனக்கு வண்டியில் சாப்பாடு கொண்டாந்து ஒரு வாழ்க்காரு எங்கள் ஊர் ஆளு தான். உங்க ஊர் ஆளு? கேட்டவளம்னு சொல்லி இருக்கிற நீ அது ஏறி உக்காரு, நானும் வரேன் வீட்டுக்கு. நான் என்ன பண்ணுவேன்? உன்னை நம்பி நான் திரும்பி வந்தனே, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி உன்னால தானே வந்தான். இருக்கட்டும் இருக்கட்டும். நீ போ. வெயிலே அடிக்கலையே. நான் வரேன். சரி, என்ன இப்ப கொடுத்தாங்க? கார்ல சாப்பாடு கொடுத்தாங்களா? இப்ப கார்ல கொடுத்துட்டு போனாங்க. காசு கொடுத்தாங்களா? சரி சரி சரி, போயிட்டு வரட்டுமா? நான் முடிஞ்சா திரும்பி வரேன். நான் மட்டும் போயினே இருக்கிறேன். நமச்சி வாங்க ஐயா, வாங்க. இப்படி வா, இப்படி வா, இப்படி வந்துருங்க ஐயா, இப்படி வந்துருங்க ஐயா. நிறைய மக்கள் பாவம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. என்ன ஆச்சு ஐயா? நிப்பாட்டுறதா கேள்விப்பட்டேன். எதுவுமே நிப்பாட்டலையா ஐயா? என்ன சொல்லியிருக்கேன் பொதுவா புரியுங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும். நானே நிறுத்தல, ஸ்பான்சர் முழு நேரம் வந்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்ற விஷயம் புரியுது. ஆனா இவ்வளவு நாளா உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் பாவம். நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் கொடுக்காத. வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, அப்படி ஆளுகளுக்கு தேடி கொடுக்குறது தப்பு கிடையாது. இல்ல, அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப எல்லாருமே வாங்குறாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் தடுக்க முடியாம சூழ்நிலை ஆயிதானே. நடந்து போறது 50 பேர் கொடுத்தோம் ஐயா. இல்லையா, 2 வீலர்ல வயசான முடியாதவங்களுக்கு 50 பேருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். எது பெரிய அன்னதானம் இல்லாத அன்னைக்கு 2 வீலர்ல ஸ்டார்ட் பண்ணோம். 50 பேர் கொடுத்தோம். அப்புறம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சா 100 பேர் ஆச்சு. அப்புறமே சிவா நீங்க டெவலப் ஆனீங்க. ரைட், நான் கொரோனாவில இருந்து தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வாங்க ஐயா, வாங்கிக்கலாம். சிவா வாங்கிக்கோங்க சார். நமச்சிவா வாங்க. இல்ல பார்க்கலாம். ஏன்னா அவன் உழைச்சி கஷ்டப்பட்டு அதை விலைக்கு பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டாந்தானா, யாரோ ஒரு மகராசம் கொடுக்குறான், யாரோ ஒரு தர்ம கருத்தை கொண்டு வந்து அதை செய்யறான். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். வேணும்னா வாங்கிக்கலாம், வேணா விட்டுட்டா வேற யாரோ ஒருத்தர் இல்லாதவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்னைய பொறுத்த வரைக்கும் அதை வேஸ்ட் பண்ணா எனக்கு பிடிக்காது. கண்டிப்பா தேவைன்னா எனக்கு நான் வாங்கிக்குவேன். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நான் அன்றாட அன்னதானம் பிச்சை தான் எடுக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும். தர்மம் வாங்கி 40 பேருக்கு நீங்கள் வந்து 12 மணிக்கு நீங்கள் கொண்டு வரீங்க சாப்பாடு. நான் இங்கே 7:30 மணிக்கு தான் டிஃபன் கொடுப்பேன். சரி சரி. 3 இட்லி, ஒரு வடை அல்லது 4 இட்லி. சரி சரிங்க. வயசானவர்களுக்கு பையில் போட்டு எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். அவங்க இருக்கிற இடம் பார்த்து பண்ணிங்க. 4 மாதம் பண்ணினேன். என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து இவங்க எவ்வளோ 20,000 வாங்குறாங்களோ 30,000 வாங்குறாங்களோ இவங்கள்ட்ட நம்ம கேட்ட மாதிரி கொண்டு வர சொல்லு. நான் பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன் சாமி. விடியா அப்போ எங்களுடைய வழியெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? ரொம்ப மனசு வலிக்குது. என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய சேவை நிப்பாட்டாத. ஐயோ சாமி சாமி நிப்பாட்டல. நீங்கள் வேற கொடுத்துட்டு தான் சாமி இருக்கிறேன். நான் 600 பேருக்கு கொடுக்குறியா? அதில் 300 பேருக்கு கூட தேர்ந்தெடுத்துக்கு. சரி சரி. ஏன்னா உன்னை எதிர்பார்த்து இருக்கிறவங்க நிறைய பேர். சரி சாமி. சரி கேளு. இப்போ நானே ஆசிரமத்துக்கு போகிறது கிடையாது. சரி சாமி கொடுக்குறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், வெரைட்டி சாதமாவது அட்லீஸ்ட் எங்களால் வெள்ளை சாதம் முடியல, வெரைட்டி சாதமாவது பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி. நீங்கள் வந்து ஒரு இலச்சாப்பாடு கொடுத்தா அவ்வளோ செலவு வராது. ஆமாம். இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு பாக்கு மட்டையில் வச்சு கொடுத்தீங்கனாலும் அவ்வளோ செலவு வராது. இது பேக்கிங் செலவு, சமையல் செலவு, ஆள் எக்ஸ்ட்ரா ஆள் 6 பேர் வரணும். வண்டிக்கு பெட்ரோல் செலவு எனக்கும் தெரியும். உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். வேண்டாம், நம்ம வந்து இறைவனுக்காக செய்கிறோம். அதை நல்லபடியாக செஞ்சுட்டு செய்யணும். பார்க்கலாம் என்ன முயற்சி பண்ணுறோம் பண்ணலாம். என்னன்னே நிறுத்தலை.
பாக்கு மட்டையில போட்டாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்தா நிறுத்தல டோட்டலா நிறுத்தல. நிப்பாட்ட மாட்டேன், எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுக்குறேங்கிற வேலை வேண்டாம். என்னைக்கும் போல ஒன்றை போட்டு வரும்னு எதிர்பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி, உங்களுக்கு தெரியல? தெரியும் சாமி. வரல, அதாவது ஒரு நாள் சமாளிக்கலாம், 2 நாள் சமாளிக்கலாம். எனக்கு எங்க இருந்தாலும் தகவல் வந்திருக்கு தெரியுமா? ஒன்றை போட்டு நிப்பாட்டுறாங்களாம். சத்தியமா நானு இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்ல நான் டெய்லி நைட்டு கூட நிப்பாட்டல சாமி. ஒரு நிமிஷம், இடுக்கு பிள்ளையார் கோயில விடிய நிற்பேன். எல்லா கோயில் லிங்கமும் பூட்டிடுவாங்க. இடுக்கு பிள்ளையார் கோயில் ஒன்று தான் திறந்துருக்குன்னா கோயிலை பூட்டிடுவா. அப்படி அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சு வராங்கல்ல, அது மட்டும் ஓப்பணும். நான் விபூதி கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன். அங்கே நிற்பேன், மாட்டிக்கிறவங்கள வெளியே எடுத்து. நமச்சிவாய. எல்லாம் அண்ணாமலையாருடைய செயல். எது வேணாலும் அவருடைய செயலால நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா நல்லதே நடக்கும். நான் இன்னைக்கு சாயங்காலம் யாத்திரை கிளம்புறேன் சிவா. சரி, போயிட்டு வாங்க. நானே நிறுத்தல. என்னன்னா நான் என்னன்னு சொல்றேன்னு கேளுங்க, கோச்சிக்கிறாதீங்க. எதுக்கு உங்க காலில் விழுந்து கிட்டேன் தெரியுமா? நிறைய பேர் வயசானவங்க அங்கே வந்து போக முடியாத ஆளுங்க உங்களை நம்பி இருக்காங்க. சரி, இந்த சாதத்தில் விடுங்க, நீங்கள விடுங்க. வாங்கி சாப்பிட்றதுங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி சாமி, அந்த கடமையை செய்ய. நீ இவ்வளவு நாள் வரைக்கும் பண்ணிட்ட. இல்ல இப்பவும் நிறுத்தல, பண்ணுவேன். சரி சரி சாமி, இவ்வளவு நாளா பண்ணிட்டீங்க. நிப்பாட்டி மன வருத்தத்தை யார்கிட்டையும் கேட்கறது இல்ல சாமி. அதுதான் பெரிய விஷயம். என்னன்னா நான் யார்கிட்டயுமே கேட்கறது இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட அந்த 5 வருஷத்துல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, யார்கிட்டயுமே கேட்கறது கிடையாது. எதுவுமே கேட்டதும் கிடையாது. இப்ப நான் எதனால நான் நிறுத்தல, எதனால நான் கம்மி பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா, நான் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கேட்டா கொடுப்பாங்க. ஆனா நான் அந்த செயலுக்கு போக விரும்பல. ஏன்னா மக்கள் வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, வெரைட்டியா கொடுக்கறது தான் சாப்பாடு நினைச்சுக்கிறாங்க. பல இலையில போட்டு பல தரப்பட்ட ஒரே இடத்துல போடு. ஆனா நம்மளுடைய கஷ்டத்தை மக்களுக்கே சில பேருக்கு புரியல. இவ்வளோ பேருக்கும் பேக் பண்ணி இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஆள் வரலன்னா அது புரியல யாருக்குமே. இப்படின்னு அதை தான் மக்கள் ரசிக்கிறாங்களே தவிர, இதுக்குள்ள சாப்பாடு, இதுக்கு உண்டான எவ்வளோ கஷ்டம், இதை 14 கிலோமீட்டரும் போய் இவ்வளோ பேரை சமாளிச்சு எடுத்துன்னு போய் 14 கிலோமீட்டர் ஒவ்வொருத்தரையும் தேடி கொடுக்குறாங்களேன்ற அந்த நினைப்பு யாருக்குமே வரல. அப்படி மக்களுக்கே வரணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு 6 மாசம் பண்ணேன். நான் சொல்றது கேளுங்க, 6 மாசத்துல 180 நாள், 6 மாசம் 180 நாள்ல 70 நாள் 80 நாள் தான் முழு அன்னதானமே வந்துச்சு. மீதி 100 நாளுமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம். என்னால சரி என்ன பண்ணலாம், சரி கொஞ்ச நாளைக்கு என்ன இப்படி மாத்தி பார்ப்போம். ஏன்னா பேக் பண்ணணும்னா 2 பேர் சேர்த்து வைக்கணும் ஆளை. கண்டிப்பா இது செய்யணும்னா சாமி இந்த கண்டெய்னர், இந்த பேக்கிங், இந்த வாட்டர் பாட்டில், இந்த கவர், இது மட்டுமே 12 ரூபா வந்துடும். ஏதோ இந்த பொருள் மட்டுமே 12 ரூபா வந்துடும். அதாவது சாப்பாடு விட்டுருங்க, அதுக்குள்ள இருக்கிற சாப்பாடு விட்டுருங்க, எனக்கு தெரியும். இந்த பொருள் மட்டுமே 12 ரூபா வந்துடும். அது யாருக்குமே தெரியல. ஒரு பொருளே 12 ரூபாய்க்கு ஒரு காகிதத்தை வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுக்குறது, அது மட்டுமே வந்துடும். அதை யாருக்குமே புரிஞ்சிக்கல. சரி சாமி, பார்க்கலாம். நிறைய பேர் பத்தியா இருப்பாங்க. சரி சாமி, நமச்சிவாய். வரட்டுங்களா? நன்றி. பார்க்கலாம் கண்டிப்பா. எனக்கு நான் யாத்திரை போலான் இருக்கேன். முடிஞ்சா உங்கள்கிட்ட இருந்துச்சு ஒரு டிஷர்ட் கொடுங்க. தரேன் நான் தரேன். இப்போ இருக்கான்னு இப்போ எதாவது இருக்கா டிஷர்ட்டு? ஒரு டிஷர்ட் கொடுத்து. ஏன்னா வெறும் மேலோட போனா சங்கடப்படுவாங்க சாமி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யாருக்கும் துரோகம் பண்ணல சாமி. நம்ம எதுக்கு சொல்றேன். இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க, ஒன் டே ஃபுட் அவ்வளோதான் நிறுத்திட்டாங்க. ஒன் டே ஃபுட் எல்லாம் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன். அத்தனை பேர்த்து இழுத்து நீ பண்றேன்னா நீ கிரேட்டு. அத்தனை பேரை எதிர்த்து பண்ண வச்சுதான் அங்க என்ன சொல்லி விடுவாங்களோ அதை வந்து வெளியில பேசுறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சாமி மறைச்சு வச்சுக்கோங்க. நன்றி தம்பி. சரி சாமி, நமச்சிவாய். நல்லபடியா போயிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க. 3 நாள் அங்கே போய்க்கினீங்க. 3 நாள் ஆகுதா? 3 நாள் ஆச்சு. 3 நாள் 3/4 மணி நேரம் ஆச்சு. 3 நாள் 3/4 மணி நேரம் ஆகுதா? 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் தான் ஆகுதா? ஆமா. ஓம் நமச்சிவாய. சாப்பிடு தாத்தா. நமச்சிவாயம். நேத்தெல்லாம் வரலையா? என்னதான் உங்களுக்கு புரியுதோ தெரியல. என்ன சொன்னா நீங்க? நானு சரி வர ஸ்பான்சர் காட்டிக்கு வந்துருவோம். வர ஒன்னா 2 2. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவா. வாங்க சாமி. 2 வெள்ளை கூட வரும். நமச்சிவாய. என்ன சாமி அப்புறம்? விட்டீங்க. அதான் கண்டிப்பாக நடக்கும்.
கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் கண்டிப்பாக 2 நாளா விடல சாமி. நான் இன்னும் சொல்லியிருக்கேன்னா வர மாட்டேன்னு சொல்லலை. ஸ்பான்சர் வந்தா வர போறேன். வந்தால வரும். சரி வந்தால வரும். சரி 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 தாத்தா. சரி சாமி. எத்தனை தாத்தா? 2. இன்னொன்று வரல இருந்தாங்க. வரலன்னு சொல்லியிருந்தாங்களா? 2 யார் சொல்லியிருந்தது? ஓம் நமச்சிவாய. எல்லாத்தையும் வச்சு ஒரு சுற்று நடக்கும். எல்லாத்தையுமே வச்சு உங்கள் இதுவே வச்சு ஒரு சோதனை பண்ணுவோம். அதில் நம்ம மீறி வந்தால் தான் வரணும். இதுதான் நடக்குது, இதுக்கு தான் நடக்குதுன்னு தெரியணும். உண்மைதான். உங்களை பொறுத்தவரை சோதனை. அதான் கவலை பண்ணாதீங்க. சோதனை இல்லை சாமி. வரும்போது நான் வரும். வரும்போது இல்லை, வரும் அப்படின்னு சொல்லுங்க. சரி வரும் விடுங்க. வரும். விடுங்க. இதுதான் எதிர்பார்த்து வரும். தாத்தா வா தாத்தா. வந்துட்டேனே. சுகமாக இருக்கிறீர்களா? இருக்கிறேன். வாங்கிக் கொள்ளுங்கள். சரி பாய் பாய். நமக்கு எத்தனை வேணும்? 2 கொடு. 2 கொடு. வச்சு பாத்தியா யாரா? காயம் போச்சியா? எந்த கைவா? தாத்தா வேட்டவளம் தாத்தாவா? சாப்பிட்டாரான் அவரு. அவர் வண்டியில உட்கார்றாரு. இவன் உட்கார முடியாது. அங்க முதல்ல அங்க உட்காந்து மாமா எடுத்துட்டு வந்தாரு. ஃபுல்லா ட்ரே ஆகி போச்சு. அண்ணாண்ட அவன் உட்காந்துட்டு வரான். எப்படி அப்புறம் பண்ண முடியும்? போகும்போது விட்டு போறேன் தாத்தா. அன்னைக்கு அப்படிதான் போகும்போது விட்டு போறேன் தாத்தா. இங்கே இருன்னு சொன்னேன். அதை இங்கே இருந்தா போயிட்டாரு அவரு. நான் என்ன பண்ண முடியும் அப்புறம்? வர சிவாய நமஹோம் சிவாய நமஹோம் நம சிவாய நம. அங்கேயே எடுத்துலாம் வந்துருப்பேன்ல. வண்டி எடுத்து தானே வரேன். சரி வாங்கிக்க. ஏன்னா அவருக்கு கொடுக்கணும்ல டைரக்டருக்கும். நான் எத்தனை வர இருங்க. எத்தனை வேணும்? 1. ஓம் நமச்சிவாய நமக. பிளேட்ல கொடுக்குறோம். அன்னதானம் இல்லாத அன்னைக்கு பிளேட்ல கொடுக்குறோம். அங்கேயே முன்னாடியே காலி ஆயிடுது. பிளேட்ல கவரு ஆளுங்க அது இதுன்றதால கொஞ்சம் குறைச்சிக்கணும் மாற்றி. அன்னதானம் இல்லாத அன்னைக்கும் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பிளேட்ல கொடுக்குறோம். அங்கேயே காலி ஆயிடுது. நமச்சிவாய. தலையில ஃபுல்லாக மாட்டிக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. அது நேற்று எப்படி வந்து எதை கொடுத்தாலும் எதுவுமே கொடுக்கலன்னு தான் சொல்லுவீங்க. அப்படி சொல்கிறாங்களா? அப்படி உலகம் சொல்லி அடையுதா சார்? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். ரெயின் கோட்டாக கொடுங்களா சார்? ரெயின் கோட்டுனா வச்சுன்னா இருப்பேன் நான் எப்பயுமே. போட்டு பதுக்கிறதுக்கு தண்ணி அதெல்லாம் வச்சுன்னு இருப்பேன் நான். நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் மழை காலத்தில் அந்த மாதிரி வச்சுன்னு இருப்பேன். சரிங்களா? இருக்கும்போது தரேன். சரி. அப்போ என்ன ஆகுதா? குறைவெல்லாம் ஆகுதா? கொடை வேணுமா? இல்லை இதெல்லாம் கேட்காம இருக்கவே மாட்டீங்களா? சொல்லி அப்படி பழகி போயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டு வாணியா? அமராசன் பக்கத்தில். ஆமாம் அவங்களே தான். சரி போயிட்டு வாங்க. நான் இன்னொரு நாளைக்கு எடுத்துன்னு வந்து தரேன். சரி. மழை விட்டு பேர் சம்மரில் தந்தாங்க சார். நித்திர வாங்கோ. நமச்சிவாய நமக. சாப்பாடு 1ஆம் தேதி ஈசானிலிங்கம் பக்கத்துல SRGDS ஸ்கூல்ல அந்த கேம்ப் போடுறாங்க. அரவிந்தர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. ஆனா 1ஆம் தேதி தான் வருவாங்க. 1ஆம் தேதினா அது இப்ப தேதி 21. இன்னும் 9 நாள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கண்ணு மருந்து தான் ஆபரேஷன் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா. எப்போ வருது பாரு தேதி? முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாசத்துல. இது வேற யாருன்னா கொடுத்துருங்க. அவர் வெள்ளை. ஓம் நமச்சிவாய நமக. 2 இருங்க. அவருக்கு 2 வெள்ளை சொன்னேன். லண்டன் காப்பி பார்த்து சொல்றேன் இரு. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. 2 சொல்லுங்க சாமி. லண்டன் சாமி. ஓம் நமச்சிவாய. உடம்பு கொஞ்சம் டயர்டா. அடடா
இந்த கிளைமேட் காற்று ஒத்துக்கல சார். காற்று ஒத்துக்கல. அமெரிக்காலாம் வெயில் அதிகமாக இருக்குதான், போகிறீங்களா? என்னங்கய்யா? ஆ, இந்த அமெரிக்காவில் இப்போ வெயில் ஓவராக இருக்கா சார்? ஆமாம், வெயில் அதிகமாக இருக்குதான். போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு இப்போ தான் காலைல தான் வந்தேன். நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தங்குனீங்களா? உங்கள் கெஸ்ட் ஹவுஸ்ல உடனே தான் துரத்தி அடிச்சாங்க. என் பேர் சொல்ல உங்கள் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அடியே அதிகமாக விந்துச்சு. வாங்க சாமி. போய் நான் எதனா ஐயா ஒரு 5 நிமிஷம் மழைக்கு ஒதுங்கிக்கிறேங்க ஐயான்னு சொல்லியிருந்தா கூட கம்முன்னு விட்டுருப்பாங்க. உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிச்சாங்க. ஓம் நமச்சிவாய. 2 ஐயா. சாமி உங்க பேர் என்ன? என் பேர் முன்னாள் எம்பி தங்கராஜ். முன்னாள் எம்பி எம்பினா சாப்பாடு கொடு. என் பேரு எம்பி தான், எம்பி தங்கராசு. ஓ, பூலாம் வளர்ப்பீங்களா உடம்புல? இல்லை வளர்க்குறீங்களே? ஓஹோ, ஒரு உயிர் தான் ஏசாமி, நம்ம அதெல்லாம் வளர்க்கணும். இவர் பேரை சொன்ன போதுதான் சொன்னதாங்க. ட்ரம்ப் யார் தெரியுமா? ட்ரம்ப் அவர் எங்க பெரியப்பா. உங்க பெரியப்பா. ஐயாட்ட சொன்ன அட்ரஸுக்கு இல்லையா நான் கொடுத்துருப்பாப்பு. ஐயாட்ட கேட்கல. அவர் சொன்ன அட்ரஸுக்கு போகும்போது தான் அடி வீழ்ந்துச்சு. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சொன்னேன். என்ன அடி விழுவும்னா எப்போ போனாலும் என் பேரை சொல்லணும். சரி, உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களை சேர்ப்பாங்களா? உங்களை சேர்க்கறாங்களா? நான் இப்போ போய் 10 வருஷத்துக்கு மேலே போய் 10 வருஷம் ஆகுது. அது மாதிரி அனைத்து ஊருக்கு இருக்கு. எனக்கே கணக்கு வழக்கு தெரியல, அதனால எல்லா ஊர்லயும் இருக்கு. சரி கரெக்டு தான், தெளிவா சொல்றீங்க. ஜூன் 1, 2025. சரி சாமி, போயிட்டு வாங்க, சந்தோஷம். தாத்தா, ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 1 அங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க மருந்துலாம் அவங்களே தராங்களாம். ஏன்னா என்ன மருந்து ஏதுன்னு தெரியாம கண்ணு மருந்து நான் எதை வாங்கி வந்து கொடுக்குறது ஆபரேஷன் பண்ணதுக்கு? காலையிலே 3-4 மணிக்கு எதனா எஃபெக்ட் ஆயிடுச்சு என்ன பண்றது? கண்ணு ஆச்சு ஐயா, அதுதான் டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுதான், அதனால அன்னைக்கு செக் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். டெஸ்ட் பண்ணி சின்ன பிரச்சனை இருந்தா மருந்து. அவர் ஆல்ரெடி ஆபரேஷன் பண்ணிட்டாரா? ஆபரேஷன் பண்ணதுக்கு மருந்து கண்ணுக்கு மருந்து. இன்னைக்கா புதன்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விடிகால ஒரு 3-4 மணிக்கு போனதான். ஒடியாரா? என்ன ஒடியாராரு அவர்? அப்பதான் நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டோம். ஐயா, அவரு 2 நாளா எங்க சாப்பிட்டாரு? அவரு எங்கேயும் வாங்க மாட்டாரு அவரு. இன்னைக்குதான் வந்தாரு. அவர் வந்ததுமே நினைச்சீங்களா? தாத்தா எங்க போய் நோரா? ஐயா கொஞ்சம் நோருங்க மருந்து. ஐயா எங்க போயிருந்தீங்க 2 நாளா? இங்கதான் பார்த்துருந்தீங்களா? இவருக்காவது சாப்பாடு எடுத்துன்னு வரணுமாமா? சரி போலாம். வாங்கிக்கோங்க. இருங்க வராருங்க. வாங்கி கொடுக்குறாரு அவரு. வாங்கி கொடுங்க, வாங்கி. ராசியா? சிம்ம ராசி வரட்டுங்களா? வரையிருங்க. என்னண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கிறேண்ணா? சந்தோஷண்ணா. நமச்சிவாய. சாப்பிடுண்ணா. நமச்சிவாய. வரட்டுமா? வாங்க. நமச்சிவாயவா. புரியலம்மா, சொல்லுங்கம்மா. அங்க ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க சுவாமி, அங்க பார்க்க போனேன். எப்ப 2 நாளாவா? 2 நாள் முந்தன்னைக்கு ஈவினிங் தான் போனேன். சரி நேற்று மையம். சரி, சாப்பிடுங்க. நமச்சிவாய். சாப்பிடுங்க. வெரைட்டி ரைஸ் ஒன்று கொடு. நைட்டுக்கு வச்சுக்கிறேன் நான். சாப்பிடுங்கம்மா. நமச்சிவாய். சாப்பிடுங்க. வரட்டுங்களா? நமச்சிவாய். பில்லு சாமந்தியா இன்னும் பொழக்கணும். உன்னாலதான் வருது கேக்குது. யார் சம்மந்தி கேலாம்? யார் சம்மந்தி? நீ கில்லு சாமந்தி.
போ வாங்கிக்க போ. இருடா சாமி, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? சீட் எடுக்கிற மாதிரி குருவி சீட் எடுக்கிற மாதிரி எடுத்துங்கடா. ஆமா நமச்சிவாய் 2 வேளை சாதம் உத்தரவுருக்கு. ஓம் நமச்சிவாய். சாமி நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், சாமி இல்லைனாலும் நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், இல்லைனாலும் எடுத்துட்டு வந்துருக்கோம்னு சொன்னேன். ஓரளவுக்கு மேலதான் எங்களால் எவ்வளோ எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்பான்சர் இருக்கிற அன்னைக்கு தான் வர முடியும்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். கண்டிப்பா நமச்சிவாய். எந்த ஐயா? ஓம் நமச்சிவாய். ஐயா வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. சிவார்ப்பணம் ஐயா. எங்கம்மா அந்த ஒரு டெல்லிக்கு அலங்காநல்லூர் இருக்காரு காணோம்? அவர் யாருக்கு அடங்க மாட்டாரு. இல்ல இப்படி கையில போட்டுன்னு இருப்பாருங்க, அவர் காணோம். அலங்காநல்லூர் இருக்காரு, இருப்பாரு, ஆள் இல்ல, ஊருக்கு போயிட்டாருங்களா? சரி சரி. ஆமா, அவர் ஒரு 4-5 நாளா இல்ல. சரி சரி சரி. வேற டைம்ல இருந்தே ஆள் இல்ல. சரி சரி சரி. வெள்ளை ஒண்ணு புதினா வேணுமா? போயிட்டு போயிட்டான். நமச்சிவாய். போயிட்டு வாங்க ஐயா. ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? வெரி குட் தாத்தா. பாப்பா தம்பி என்னப்பா, ஏய் பெரிய வீடு கட்டுக்கிற? சரிடா சரிடா. எத்தனைப்பா வேணும்? காரக்குழம்பு, கொத்தமல்லி சாதம். வாங்கிக்கோமா போமா. இந்தாப்பா. சின்னதாக எனக்கு மட்டும் கட்டிக்கிட்டேனே. சின்னதா நல்லா இருக்குடா, அழகா இருக்குடா. உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. குரங்கு கிறங்க என்ன குச்சிடாம பார்த்துக்கோ. அது குடிச்சதுனே ஒன்றும் ஜெயம் பார்த்துக்கிறேனே. சரி சரி சரி. சாப்பிடு சாப்பிடு. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். 2. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நம. அது பசி ஏப்பம்ல, கேஸ் ஏப்பம். எத்தனை 2. ஓம் நமச்சிவாய. 2. காட்சி பொருட்கள், வளையல்கள், நெக்லஸ்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு, ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய. 2 குத்துரு. சிவாய நமக. போய் சாப்பிடு போ. சாப்பிடுனா ஏன் நோண்டிங்கிறாங்க எதிரில்? ஆர்சி போடுறாங்க. ரோடு அகலமா? இங்க ரவுண்டானா? ஓ ரவுண்டானாவா? ஓம் நமச்சிவாய. சாமி சௌரியத்தை தான், சாமி சௌரியத்தை தான் போட்டில் சவாரி பண்ணுறது. சாமி ஏசி போட்டு தரனாரு, போட்டில் மழை வந்துருக்கு. ஏசியா? போட்டு தரேன், கண்டிப்பா போட்டு தரேன். 2 கொடுங்க. எத்தனை வேணும் அப்படியே சொல்லிடுங்க ஐயா. அதான் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நடக்கிற பாதை போடுவாங்க. 2 நம்ம அப்படியே லைன் அனுப்பிங்கன்னா ஈஸியாக குத்துட்டு போயிடுவேன் நான். 1 சிவாய நம. 2. எத்தனை தாத்தா? தாத்தா வா வா வாங்கிக்க வா. நமஸ்காரம். அப்புறம் வாங்கிக்கங்க 1 போதும். நல்லது சாமி.
எத்தனை ஐயா வேணும்? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 1. சாம்பார். சரி சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. ஐயா கொண்டு அவருக்கு இருக்காரு. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய ஐயா, வாங்க ஐயா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய நமக. சாமி இவங்க வந்து ஆ. கோட்டையில சொந்தமா ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. அப்படி 1008 பானலிங்க உத்தராகண்ட்ல இருந்து கொண்டு வந்து. உத்தராகண்ட் இல்ல, அது என்ன? என்னம்மா, என்ன பாட்டிமா? நர்மதா. நர்மதா, ஆந்திரா. அந்த மகாராஷ்டிரா நர்மதா இல்ல. ஆமா 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 ஆமா, நர்மதா. அங்க இருந்து ஆ தான் தோன்றியார் 1008 பானலிங்கம். ஆ ஆ. மூலதனம் பானலிங்கம் 21 அடி சிவன். தனியா கோயில் கட்டிருக்கீங்களா? எங்க கட்டிருக்கீங்க? 3 கோடி ரூபாயில நமச்சிவாய. சந்தோஷமாம்மா. பாத்துட்டாங்க. அதுக்குதான் ஆனந்தம் கோட்டையில கட்டியிருக்கு. சரி சரி, கும்பகோணம் பக்கத்துல கைலாயம் 3 வாட்டி போயிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இது அன்னதானத்தோட உற்பத்தியாளர். அன்னதானத்தை முதல்ல கண்டுபிடிச்ச அன்னதானத்தோட தந்தை. என்னவோ பண்ணிக்கிற நீ இப்படியா அப்படின்னு சாப்பாடு வாங்க. சொன்னாலே தெரியும். அப்படி ஒரு ஆத்மா அவங்கள பார்த்துட்டாங்க. அது ஆசீர்வாதம் பேசும். சரி சரி. உங்களை பார்த்து ஐயா வாங்கிக்கோங்க. மகாபிரபு அப்படி நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா வராங்கம்மா. துணை முதல் பிரதமரோட உதவியாளர் இருந்து பார்த்துட்டு போனாங்க. இந்த அங்க வந்து ருத்ராட்சமா? சிவாய நமக. நமச்சிவாய. ருத்ராட்சம் வாங்கிக்கோ. கூப்பிடுங்க நம்ம வீட்டுல. கண்டிப்பா கூப்பிடுறேம்மா. கண்டிப்பா கூப்பிடுறேன். அன்னதானம் தினம் அன்னதானம் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு சாப்பிடுங்க. அன்னதானம் பண்ண ஒரு நாளைக்கு 500 பேர் பண்ண திட்டம் போட்டுருக்காங்க. ஓ சரி சரி. நீங்க துவக்கி வைக்கணும். விளையாட்டுக்கல சாமி, அன்னதானம் தான் துவைக்கணும். சரி, தண்ணி கொடு. தண்ணி கொடுங்க. சரி, சந்தோஷம் பாட்டிமா. தண்ணி கொடுங்க. தண்ணி விடுங்க. இந்தாங்க தண்ணி. எப்படி நான் பிடிச்சிக்கிறேன். இந்த அம்மா பேரு பிரேமா சித்தர். சரி சரி சரி. சரி பாட்டி. ஒரு 3 கோடி ரூபாய் யார்ட்டையும் காசு சித்தருங்கெல்லாம் வந்து நீங்களும் சொந்த பணத்தை சரி 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 சரி. அது சிவபெருமான் நடத்துறாரு. எல்லாம் அவன். அவருக்கு பணியாளா இருக்கணும்னு இறைவனோட அவ்வளவு கட்டளை. இறைவனோட கட்டளை எல்லாமே அவன் நடத்துற. செய்யறோம். அவ்வளவுதான். நம்ம ஒரு கான்ட்ராக்டர்ங்க. கரெக்டான கான்ட்ராக்ட் கிடையாது, அவருக்கு வேலைக்காரங்க. அவரு நினைக்கிறத நம்ம அவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு கான்ட்ராக்ட். ஆமா ஆமா. உலகம் முழுக்க பேட்டி போப்போம். எங்க பாருங்க எடுத்து கூட பரவாயில்ல. அதாவது இறைவன் என்ன நினைக்கிறதா. வாங்க ஒரு வாட்டி. கண்டிப்பா வராங்கம்மா. கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அவசியம் வாங்க. கண்டிப்பா வரேன். நிச்சயமாக வருகிறேன். உங்க நம்பர் என்கிட்ட. சரி சரி, வரேன். கும்பகோணத்துல எங்கம்மா? சாப்பாட்டு அன்னலகரமா? அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர். இது போட்டோ ஒன்று எடுத்துக்கோ. இங்க பாருங்க, அவ்வளவு ஆண்டு காலமா பண்றாங்க. ஆண்டுனா ஒரு கணக்கு தெரியல, வழக்கம் தெரியல. ஐயோ அவ்வளவு சொல்லணும். சாமி அவங்கள்ட்ட சொல்லணும் சாமி. அவ்வளவு இடைஞ்சல், கஷ்டம், பல பிரச்சனைகள். இதை கூட தொட்டாலே இடைஞ்சதான். தொட்டாலே இடைஞ்சதான். எல்லாத்தையும் சமாளிச்சுதான் அவளும் இறக்க வேண்டிய மழை இடைஞ்சல். சில கட்டத்துல உங்களுக்குனால இடைஞ்சலா நீங்க சமாளிச்சிருவீங்க. நான் ஒரு லேடியா 75 வருஷம் சமாளிக்கிறான்ல. சில கட்டத்துல நூலிலாம் தப்பிச்சிருக்காப்ல சாமி. அப்படிலாம் தப்பிச்சு அன்னதானம் பண்ணணும்னு அவர் உத்தரவு. இப்பயும் நானும் மண்டபம்லாம் கட்டி போட்டு சோனடியார் யார் வந்தாலும் மண்டபம் கட்டி போட்டுருக்கேன். சரிங்கம்மா. ஆனா எதுக்கும் பயப்படாம அஞ்சாம எடுத்த காரியத்தை பண்ணிட்டே இருக்காப்ல. அதிகாமல உத்தரவு போட்டு அப்புறம் அவனை நாடிட்டு அதுதான் நடக்கும். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு இது. கொரோனாவில் நீங்க எப்படி பண்ணீங்க? அது மாதிரி பண்ண கொரோனாவில் சாப்பாடெல்லாம் ஜமிச்சு போட்டு ஐயா வந்து அப்பதான் கோயிலை கட்ட ஆரம்பிச்சேன். கொரோனாவில் தான். சரி சரி பாட்டி. ஏன்னா அண்ணாமலையார் வந்தது மாதிரி அப்படி ஒரு இது சொல்லாம சொல்லல சொல்லிதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாவரையும் நடத்தி வைப்பார். அதுதான் வரங்களா. வாங்க பாட்டி, போயிட்டு வாங்க. வாங்க.
சாமி மரம் வீந்துடுச்சா அது நேத்து மழையில? அட கடவுளு. வாங்கிக்கோ 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 நீனா. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கிறியா தாத்தா? வாழ்க பல்லாண்டுகள் எல்லாரும். எத்தனை வேணும்? ஒன்னா ரெண்டா? ஒன்று. வாழ்க పల్లాండు ఒక్కటి తెలుగులో ఒక్కటి ఇల్లు ఆయనకా ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. ನೀನು ಇಸ್ತಾನವ? ನಾನು ಇಸ್ತಾನು. ஓம் நமச்சி. காது கேட்கல அவருக்கு. என்ன பண்றீங்க அவருக்கு? எப்பா ஐயோ எதுக்கு இப்படி கத்துறீங்க? பாட்டியே கூட்டு பாட்டியே. அவரு காது கேட்கல. யாருன்னா போய் கூப்பிட்டா அம்மா நேரம் நீங்க கத்திங்கிறதுக்கு யாருன்னா ஒருத்தர் போய் கூப்பிட்டா வந்துடலாம். வயசாகி போச்சு, காது கேட்கல அவருக்கு. நீ ஓய் ஓயின்றதால ரோட்ல போற வரங்களா வண்டி திருப்பி திருப்பி இடிச்சு பார்க்க போகுது. கீரை இன்னைக்கு கார குழம்பு வேணாமா? அப்படியா? நமச்சிவா. எத்தனை ஐயா? ஒண்ணு ஒண்ணு. ரெண்டு. வச்சுட்டு வாங்கினியே மறுநாளே போறேன்னு சொல்லி தானே வாங்கின. நீ என்ன சொல்லி வாங்கின என்கிட்ட பெட்ஷீட் பார். நீ என்கிட்ட என்ன சொல்லி பெட்ஷீட் வாங்கின? மறுநாளே கிளம்புற பெட்ஷீட் கொடுன்னு சொன்னியா இல்லையா? கொடுத்து ஒரு மாசம் ஆகுது. இன்னும் என்ன பண்ணிக்கிற நீ? இன்னும் என்ன பண்ணிக்கிற நீ? என்கிட்ட சொன்னது நானா பெட்ஷீட் குடு, நான் போக போறேன் குடுச்சு. சரி நடாது சரி சொந்து அவனுக்கு ஏடா இது விட்டு அவனாட்டி எனக்காக அவன் தான் நான் புரியும். அவனுக்கு தான் ஏனீங்க நீ என்ன கேள்வி? நீ சொல்ல காப்பாத்துனியா? அவன் தானா வச்சுட்டு வாங்கினியே அடுத்த நாள் போறது. நான் சாவ போறேன் பெட்ஷீட் கொடுங்க கேட்டேன். அதுவும் குடிச்சு நீ ஏறி போவாது. அப்புறம் நீ எப்படி சாவ போறன்னு சொல்லி அன்னைக்கு பெட்ஷீட் வாங்கலாம்? நான் 5 வருஷம் இருப்பேன். செல்வாக்கு இல்ல சொகத்துல இல்லையா? கேள்வியா என்ன செல்வாக்கு வேணும் உனக்கு? பேச முடியல. வாங்கிக்கமா சாப்பாடு வாங்கி வாங்க 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 சாப்பிடுங்க. பாட்டி தபார் இப்ப கூட வந்து நீதான் நான் போலன்னு சொன்ன. நான் உன்னை ஏன் போலன்னு கேட்கல. வரும்போதே எனக்கு போல நீதான் சொன்ன. வாங்கிக்கமா ஆமா. என்ன பண்றது பாட்டி? இன்னும் 5 வருஷத்துக்கு இருப்பேன். வேணாமா? நீ போயில போன கவலை என்ன பாட்டி? உன்னால எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது. உன்னால ஒரு மிகப்பெரிய காரியம் ஆக வேண்டியது இருக்குது. எத்தனை வேணும்? 2 கொடு. பேசவே முடியல. 2 கொடுத்துரு. இந்தா கோலு. யாருக்கு? தண்ணி வாங்காது. அது தண்ணி வேணுமா? நீதான் உன் பொண்ணுதான் வேணாம் வீட்டுல வைக்கிற தண்ணி. இன்னும் அவனுக்கு 2 சாப்பாடு. போகும்போது என்ன சொன்ன நீ? மூக்குத்திய வந்து குடுத்துட்டு தான் போறேன்னு சொல்லிக்கிற. நீ போகும்போது கொடு. நீ எங்க கிட்ட நான் எப்படி போறேன்? நீ எப்படியாவது போன் பண்ணியாவது உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னியா இல்லையா? போனே கொடுக்கட்டுமா? சரி போயிட்டு வாப்பா சாப்பிடு போ. வாங்கம்மா வாங்கம்மா. பயங்கரமா
என்னம்மா பெங்களூர்ல பார்த்தோம். அப்படிங்களா? டிவில போட்டிருந்தீங்க. சரி சரி. அப்புறம் ஆயா நீங்க தான் தூக்கி போட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. சொல்லிக்கிறாங்க, நான் கேட்டேன். சரி. ஆயால இல்ல, ஆயா இல்லையே, இந்த ஐயா விட மாட்டாரு, அது எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டேன். விட மாட்டாருன்னா பாட்டிக்கு வயசு ஆயிடுச்சுன்னா போய் தானே ஆகணும். கேர்லெஸ்ஸா விட்டுருக்க மாட்டாரு. கேர்லெஸ்ஸா விடல, அது ஆசிரமத்துக்கு போயிடுச்சு. கடைசியா என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், காப்பாற்ற முடியல. அது அப்படி வயசு ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பிட்டீங்களா? அங்க வேலை செய்றீங்களா? நான் வந்து பெங்களூருக்கு போய் நான் போவோம். நீங்க டிவில சொல்லும் போதெல்லாம் சரி சரி பார்த்து சரி சரி சரி. தண்ணி வாங்கிக்கோங்க. போயிட்டு இங்க ஆசிரமத்துல இருக்கீங்க. சரி பாருங்க. வாங்கம்மா. வாங்கிக்கிறேன், நான் வாங்கிக்க. கொடு கொடுக்குறோம்மா, 2 கொடு. வாங்கிக்கம்மா வாங்கிக்கம்மா. சிவாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய. அவர் அங்கே இருக்க சொல்லுங்க, அவர் அங்கே இருக்க சொல்லுங்க. தரம் கொடுத்தான அப்புறம். என்ன அவருக்கு எடுத்துமாங்கண்ணா? அப்படியே எடுத்துமாங்க அவருக்கு. இப்படி வச்சுங்க, போயிட்டு வாங்க. நன்றி. என்ன பாது பாட்டிய பார்த்து சொல்லிட்டு போடு பாட்டிய. பதறிச்சு டமால். கைத்து உள்ள மாட்டிக்கிச்சா? என்ன ஏத்தும் போறா? வாட்டர் கேன். சரி 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 சரி. சாப்பாடு வேணா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. தாய் தோப்பம் கிடையாதான். கவர் இல்லையா? இந்த கவர் இருந்தா கொடு. பட்னியா தான் இருக்குதுங்களா? அப்பா அம்மா இல்லையா குழந்தைங்களுக்கு? அவங்க ஆயா நீ தான் பாத்துக்கிறியா? மாவு பத்து பிள்ளைங்க இங்க படிக்குதுங்களா? என்ன ஊர்ல? இன்னொன்று செட்டு கொடு. 3 பிள்ளைங்களா? வாங்கிக்கங்க வாங்க, வாங்கிக்கங்க வாங்க, வாங்க வாங்கிக்கங்க வாங்க. வாட்டர் பாட்டில் மட்டும் கொடு. வாட்டர் பாட்டில். சரி சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. தண்ணியா? வாங்கி ஒன்று மட்டும் கொடு. சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. என்ன பாட்டி நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறோம் பாட்டி. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சாப்பாடே நீ காலைல நீ தான் கொடுக்குற. என்ன சொல்ற? ஆமா மெய்யாலுமா? நிஜமா காலைல வந்து இன்னும் சாப்பிடு. இப்பதான் பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சேன். சரி சாப்பிடு 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 சாப்பிடு. பாட்டி நீ கொண்டா. சரி சரி வர 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 நான் எத்தனை வரேன். எத்தனை வர பாட்டி? ஓம் நமச்சிவாய. கார குழம்பு. சரி பாட்டி நல்லா இருக்கிறியா நீ? என் புண்ணி எங்க? நானே இன்னைக்கு தான் ஒரு வாட்டி தான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன். ஏன் பாட்டி? சரி பாட்டி சரி பாட்டி சரி பாட்டி. நானா சாப்பாடு அன்னதானம் வந்தா தானே வர முடியும். வராம எப்படி வர முடியும்? அன்னதானம் வரும்போது வந்துடுவேன். அதுவும் அப்படியே வந்தாலும் அந்த பக்கம் கிரிவல பாதியிலே காலி ஆயிடுது. என்ன பண்ண முடியும்? சரி சாப்பிடு பாட்டி. பசிக்குதா? சரி சரி சாப்பிடு சாப்பிடு. பாட்டி சாப்பிட்டியா? இது இந்த பாட்டி தூங்குது. சாப்பிட்டியா? 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 குடும்பம்மா சாப்பாடு. சாப்பிடு பாட்டி. ஓம் நமச்சிவாய. சரி பாட்டி சாப்பிடுங்க. சரி சாப்பிடவே இல்லையா பாட்டி காலில் இருந்து?
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं तुहं दीप्तुम् अहदुहै शिवय अमृतगन्तुम् अरुणाचल अखिलं पठितिरुम् अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव 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 अरुणाचल उन्नये मात्री ओरादुलतिने मुरुदियिरुपाय अरुणाचल உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கழிவர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சல ஒருவரம் உன்னை கொடுத்தவர்கள் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே அருணாச்சல பாதம் இருந்து போட்டவனை விடாமல் கலந்து நுழைவாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உத்தமுத்தருத்தனை குணமாய் பணிப்பார் குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய
சிவ